பெண் குழந்தை என்றால் சுமை என்று கருதி கள்ளிப்பால் கொடுத்து கொலை செய்வது தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாகவே நடைபெற்று வந்தது. ஆனால் பெண் சிசு கொலையை தடுக்கும் முயற்சியிலும் இந்தியாவில் பாலின விகிதத்தை கட்டுப்படுத்தவும் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டதுதான் சிசுவின் பாலினம் தேர்வை தடை செய்யும் சட்டம். இந்த சட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் அகில இந்திய அளவிலும் பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் அதிகரித்தது. மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கும் வாய்ப்பாக அமைந்தது. இந்த சட்டம் கடந்த 2003ஆம் ஆண்டில் இருந்து கருத்தரிப்புக்கு முன்பு மற்றும் குழந்தை பிறப்புக்கு முன்பு பாலினத்தை கண்டறிவதற்கு தடை சட்டமாக மாற்றப்பட்டது. இந்த சட்டத்தின்படி தனக்கு பிறக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என்பதை கண்டறிந்தால் அவர்கள் மீதும் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த அறிவிப்பை மீறி பிரபல யூடியூபர் ஒருவர் தனது குழந்தையின் பாலினம் குறித்து வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்தியாவில் பாலினம் குறித்து வெளியிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சமீபத்தில் வெளிநாடு சென்றவர் அங்கு மனைவிக்கு பரிசோதனை முடித்து பின்னர் அதனை வீடியோவில் அறிவித்திருந்தார். இந்த வீடியோ 10 லட்சம் பார்வையாளர்களை கடந்த நிலையில் சட்டவிரோதமாக செயல்பட்டதாக தமிழக சுகாதாரத்துறை பிரபல யூடியூபருக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இதனையடுத்து தன் யூடியூப் சேனலில் குறிப்பிட்ட வீடியோவை நீக்கிய அவர் மனம் திறந்து மன்னிப்பும் கோரினார். இந்த செயல் தமிழக மக்களிடையே எச்சரிக்கை விடுக்கும் விதமாக அமைந்துள்ளது. குழந்தையின் பாலினம் குறித்து அறிபவர்களுக்கு 3 மாதம் முதல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். இச்சட்டம் 1994ஆம் ஆண்டு இயற்றப்பட்டு அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டாலும் கூட இந்த சட்டம் இன்னும் தெளிவில்லாமல் தான் உள்ளது என்று கூறுகிறார் வழக்கறிஞர் ஆதிலட்சுமி. சமூகத்தில் ஒரு பெண் குழந்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இன்றைக்கு அளவுலையும் இந்த இந்திய சமூகத்தில் இல்லாமல் இருக்குது. அப்போ நம்ம நாட்டில் இந்த பெண்களை பாதுகாக்கணும், பெண் சிசுக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக செக்ஸ் செலெக்ஷன் இஸ் ப்ரொஹிபிட்டட் அப்படிங்கிற ஒரு நிலையில் 1994ஆம் ஆண்டு ஒரு சட்டம் இயற்றுகிறார்கள். இதில் என்ன அப்படின்னா, எந்த காரணத்துக்காகவும் தவறான ஒரு நோக்கத்தோட அந்த குழந்தையோட ஜெண்டரை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடாது. அப்போ நம்ம ஸ்கேனிங் போவோம். நம்ம வீட்டில் ஒரு தாய்மை அடைந்த பெண் அப்படின்னா ஸ்கேனிங் போவோம். அந்த ரேடியோலஜிஸ்ட் எதுக்காக அந்த ஸ்கேனிங் பண்ணுறாங்க, இல்லை அந்த கைனகாலஜிஸ்ட் எதுக்காக அந்த ஸ்கேனிங் அனுப்புகிறாங்கன்னா, தாயோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது, உடல் ஆரோக்கியம், அந்த சிசு அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டறியறதுக்காக மட்டும்தான். அந்த நேரத்தில் ஜெண்டர் தெரியக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அந்த மெடிக்கல் ப்ராக்டிஷனர் ஆகட்டும், அந்த மெடிக்கல் டீமில் இருக்கக்கூடிய யாராகட்டும் அந்த ஜெண்டரை வெளியே சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக பார்க்கப்படுகிறதுக்காக தான் இந்த சட்டமே ஏற்றனாங்க. வெளிநாட்டில் பரிசோதனை எடுத்து பாலினம் தொடர்பான தகவலை பெற்று இங்கு அந்த முடிவுகளை வெளியிட்டாலும் அதில் தவறு இருக்கிறது என்று இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த காரணத்தின் அடிப்படையிலேயே யூடியூபர் மீது வழக்கும் போடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சட்டத்தில் தெளிவான திருத்தம் என்பது செய்யப்பட வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் தமிழ்நாட்டில் பெண் சிசு கொலை தற்பொழுதும் நடந்து வருவதாகவும், பெண் குழந்தைகளை குப்பை தொட்டியில் வீசும் அவலம் தொடர்ந்து நடப்பதால் இந்தியாவில் நிச்சயமாக தேவைப்படக்கூடிய சட்டமாகவே பார்க்கப்படுவதாக வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். பல நாடுகளில் குழந்தையோட ஜெண்டரை பார்க்கறது, அந்த குழந்தையோட பாலினத்தை பற்றி வெளியே சொல்கிறது, இல்லை இந்த விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட கொண்டாடுறது அப்படிங்கிறது ஏற்புடைய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு. எது தடை செய்யப்பட்டிருக்குன்னா 2 விஷயமும் தடை செய்யப்பட்டிருக்கு. நம்ம ஜெண்டரை கண்டுபிடிக்கிறதும் தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படி தெரிஞ்ச ஜெண்டரை ரிவீல் பண்ணுறாங்க, வெளியே சொல்கிறாங்க, அதுவும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதை தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கக்கூடிய இந்த சட்டம் அப்படி இருக்கிற பட்சத்தில் சில நேரங்களில் யாராவது ஒருத்தர் அதை வெளியே சொல்லக்கூடிய நிலை வருகிறது அப்படின்னு பார்த்தா, பொதுத் தேர்வுகளில் முதலிடம் பெறும் பெண்கள் உயர்கல்வி படிப்புக்கு பிறகு 50% பேர் காணாமல் போய்விடுகின்றனர். இதற்கு காரணம் சமுதாயத்தில் இன்னும் பெண்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்காததுதான் என்று கூறப்படுகிறது. பிறக்கப் போவது பெண் குழந்தையா ஆண் குழந்தையா என முன்பே அறிவது எவ்வளவு பெரிய தவறோ, அதே போல பெண்களின் உரிமைகளை பறிப்பதும் தவறு என்று அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் தற்பொழுது வரை பாலினம் தேர்வு தடை சட்டம் குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படாமல் இருப்பது வெளிப்படையாக புலப்படும் இவ்வேளையில் இந்த சட்டத்தை திருத்தம் செய்ய வேண்டும் என்பதே
சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. உலக போர்களில் கோடிக்கணக்கானோர் பெற்ற வலிகளை ஒரே பிரசவத்தில் அனுபவித்து இந்த உலகுக்கு சிசுவை கொண்டு வருபவள் பெண். ஆனால் பிறப்பது பெண் குழந்தை என்றால் மட்டும் இன்னும் பலர் முகம் சுழிப்பது ஏனோ?